நண்பர்களுக்கு வணக்கம்ப்பா. இந்த பதிவில் சந்திரன் 12 லக்னங்களிலும் நின்ற பலன் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது ஒருவரோட தோற்றம், உடல் அமைப்பு குறிக்கக்கூடியது. சந்திரன் அப்படிங்கிறது மனோநிலையை குறிக்கக்கூடியவர். இவர் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னங்கள் நிற்கும்போது என்ன பலன்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேஷ லக்னத்துக்கு சந்திரன் 4ஆம் அதிபதி, கேந்திராதிபதி. ஸோ லக்னத்தில் அவரோட நட்பு வீட்டில் வந்து நிற்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கிறது லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கிற அமைப்பு. ஸோ தாய் அன்பு, வீடு வாகன சேர்க்கை, சொத்து சுகம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல சந்திரன் பலமீனம் ஆனார்னா தாயோட ஆரோக்கியம், அதே போல் வண்டி வாகனம் சம்மந்த விஷயங்களில் பாதிப்பு ஏற்படும். அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் 3ஆம் அதிபதி. சந்திரன் இங்கே லக்னத்திலே உச்சம் அடையிறது அப்படிங்கிறதுனால லக்னத்துக்கு உகந்த அமைப்பாக இருக்கும். நல்ல தைரியம், 3ஆம் இடங்கிற தைரியம் வீரியஸ்தானம் இல்லைங்களா? ஸோ அவர் உச்சமாகும்போது தைரியம், வீரியம், கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். ஏதோ ஒரு அமைப்பில் அவர் வந்து சக்ஸஸ், அதாவது கலை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கலையில் இசை அல்லது பாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று அதில் ஈடுபட்டு அவங்க சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. இளைய சகோதரர் மூலமாக இவங்களுக்கு ஆதரவு உண்டு. இன்னொன்று அலைச்சல் பயணங்கள் சின்ன சின்ன லெவலில் இருக்கும். மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும் இவங்களுக்கு. அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு சந்திரன் 2ஆம் அதிபதியாகி அவர் வந்து லக்னத்தில் வந்து நிற்கிறாங்க. நல்ல தோற்றம் இருக்கும். அப்போ 2ஆம் அதிபதி முகம் பாவம் குறிக்கக்கூடியவர். அப்போ கண்கள் அழகாக இருக்கும். இனிமையான பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும். சிறந்த தனஸ்தானத்தில் லக்னத்தில் நிற்கிறது. சந்திரன் தேய்பிரியாவோ அல்லது தீய கிரகங்களோட தொடர்பு இருந்ததுன்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும், மன அழுத்தம், பொருளாதார முன்னேற்றம் அதில் வந்து தடைகள் ஏற்படும். அடுத்து கடக லக்னம். கடக லக்னம் சந்திரன் சொந்த வீடு, அதுலேயே அதிபதியாகி அவர் ஆட்சி அமைப்பில் இருக்க ரொம்ப அருமை. ஸோ அப்போ அழகான தோற்றம், இரக்க குணம், தாய் அன்பு இருக்கும் இல்லைங்களா? கற்பனை திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரவணைத்து கொண்டு போகக்கூடிய மனநிலை இருக்கும். ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து சந்திரன் தேய்பிரியாக இருந்தாருன்னா அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் வரும். மனநிலையை வந்து அடிக்கடி மாற்றம் இருக்கும். ஸோ கோல்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு விரயஸ்தான அதிபதி சந்திரன் 12ஆம் அதிபதி லக்னத்தில் வராங்க. இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும். அப்போது நீர் ராசி இல்லையா, அவரும் வந்து சந்திரன் லக்னத்தில் வரும்போது தர்ம காரியங்களுக்காக செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படின்னும் போது இவங்க தேவையற்ற மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு வரக்கூடிய அமைப்பு. அதே போல் தூக்கம் கெடும், வீண் விரயங்கள் ஏற்படும். கன்னி லக்னம். அடுத்தது 6ஆவது லக்னம். 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி சந்திரன் லக்னத்தில் கன்னி லக்னம் வரும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது உடன்பிறப்பு, மூத்த உடன்பிறப்பு. அவங்க மூலமாக இவங்களுக்கு சப்போர்ட் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள், ஸோ அண்டை வீட்டார்கள் இவங்களோட தொடர்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ப்பா. லாபம் நல்லாயிருக்கும். அதில் வந்து இவங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ஓகே. அடுத்தது துலாம். துலாம் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி கர்மஸ்தான அதிபதி, ஜீவனஸ்தான அதிபதி லக்னத்தில் வரும்போது கலைத்துறை, உணவு சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் ரொம்ப செட் ஆகும் உங்களுக்கு. பொதுமக்களோட தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய பணிகள் இவங்களுக்கு சிறப்பான பேரும் புகழும் கொடுக்கும். இதில் வந்து 10ஆம் அதிபதி அப்படிங்கிற அமைப்பில் அடிக்கடி தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு ஒரு பாகிஸ்தான் அதிபதி 9ஆம் அதிபதி இல்லைங்களா? அப்போ தந்தை வழி சொத்து சேர்க்கை, ஆன்மீக ஈடுபாடு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் அடைகிறாரு, பலம் இழக்கும் போது. அப்போ தந்தையோட ஆரோக்கியம், அவரோட அதில் வந்து அக்கறை தேவைப்படும். பாக்கியங்கள் கிடைப்பது தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. இதில் வந்து இந்த சந்திரன் வந்து நீச சந்திரன், இது வந்து நீச பங்கமோ அல்லது சுபர் பார்வை இருந்ததுன்னா தந்தை வழி சப்போர்ட்டும் ஆன்மீக தொடர்பான விஷயங்களும் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி.
அங்கே லக்னத்தில் வரும்போது ஸோ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிற சுபத்துவமாக இருக்கும்போது இன்சூரன்ஸு, உயில் வழி பணம், மறைமுகமான ஞானம் அப்படிங்கிறது அமையும். அதுபோல் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு, மன உளைச்சல். இங்கே வந்து சந்திரன் பலம் இழந்திருந்தாருன்னா மன உளைச்சலும் மன குழப்பம் அடிக்கடி ஏற்படும். நீர்நிலைகளில் கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு களத்திரஸ்தான அதிபதி 7ஆம் வீட்டாதிபதி அவர் லக்னத்தில் வரும்போது அன்பான அமைதியான குணம், நல்ல வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையும். கூட்டு வியாபாரத்தில் நல்ல சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் இங்கே மகர லக்னம் சனி ஆதிக்கம் சந்திரனோட அப்படின்போது வாழ்க்கை துணையோட அடிக்கடி கான்ட்ரவர்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. சரி, அடுத்தது கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி ரோணுக சத்ருஸ்தான அதிபதி லக்னத்தில் வராங்க. சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்தார்னா எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு, தைரியம், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஸோ தாயாருக்கு ஆரோக்கிய பாதிப்பு, ஜாதகருக்கு அலர்ஜி. ஸோ இதில் வந்து சளி தொல்லை, அந்த மாதிரி கோல்டு தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு திரிகோணஸ்தானாதிபதி லக்னத்திலே வந்து நிற்கிறாங்க. 5ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து நிற்கும்போது ஸோ 5ஆம் இடங்கிறது புத்தி கூர்மை. அப்போது அங்கே இருக்கும்போது நல்ல புத்தி கூர்மை, சிறந்த கல்வி அமைப்பு, கலைகள் தேர்ச்சி, நல்ல கேரக்டர் இருக்கும். ஒரு மைனஸ் பாயிண்ட்னா இவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு முடிவு எடுக்கிறது அப்படிங்கன்னா சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு எங்களுக்கு. சரிங்களா? ஓகே. இதில் வந்து சந்திரன் சிறப்பாக வளைவை சந்திரனாக சுப பார்வை இருந்ததுன்னா ரொம்ப யோகம்ப்பா. நல்ல குழந்தை பேர், நல்ல மனநிலை, நல்ல வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும். தாய் வழி ஆதரவும் சப்போர்ட்டும் இருக்கும். ஓகே, சரிப்பா. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.